அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர். இன்று நாம் ஜோதிட தகவல் வரிசையில் திசாபுத்திகள் வரிசையில் ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகமாம் கேது. இந்த கேது திசை 7 ஆண்டுகள் எவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றது? இந்த கேது திசை மிக முக்கியத்துவமாக ஏன் ஜோதிடத்தில் கருத வேண்டும்? இது மனித மனதை எவ்வாறு மாற்றுகிறது என்ற விஷயத்தினை இந்த பதிவில் காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். சரி நண்பர்களே, இந்த ஜோதிடத்தில் கேது என்பது யாரு, கேதுனுடைய தத்துவம் என்ன என்பதனை ஒரு சிறிய விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக நம்முடைய இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜியில் கிரகங்கள் என்பது 7, அதில் சாயா கிரகங்கள் என்பது 2. அதில் ஒன்றுதான் இந்த கேது. கேது என்பது நம்முடைய தாயின் வழியை பிரதிபலிக்கக்கூடிய, தோஷங்களை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகும். இந்த நிழல் நிழல் என்ன செய்யும்? நாம் செய்யக்கூடிய கர்மாக்களை அது அப்படியே நிழல் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அதாவது கேதுவானது மாதுர் வழி கர்மாக்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை புரிந்த ஒரு கிரகம் என்று கருதுகின்றோம். பொதுவாக இந்த 12 வீடுகளில் கேதுக்கு என்று சொந்தமான வீடுகள் இல்லை. இந்த ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த வீட்டின் தன்மையும், எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த நட்சத்திர தன்மையுமே அடாப்ட் பண்ணி அதனுடைய தன்மையாகவே மாறி அதனுடைய பலனை அப்சர்வேஷன் செய்து நமக்கு நன்மை தீமை என்று 2 பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவமான கிரகங்களில் ஒரு உன்னதமான கிரகமாக இந்த ராகு கேது உள்ளது. அதில் கேதுவானது காலச்சக்கரத்தின் முதல் நட்சத்திரமாம் அஸ்வினி, மகம், மூலம் என்ற 3 நட்சத்திரத்திற்குரிய சொந்த நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. இந்த கேது திசை மனித வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை இந்த காலச்சக்கரத்தில் ஏற்படுத்தும் என்ற பொதுவான விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக கேதுவானது ஒரு மனிதனுடைய மனம், எண்ணம், ஆன்மா இவைகளை எல்லாம் உள்ளே சென்று மனதில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள, அதாவது ராகுவானது பேராசைப்படும், கேதுவானது இந்த உலக தத்துவங்களையும் மதம், இனம், கலாச்சாரம் போன்ற மனிதனுடைய நம்மளுடைய அடிப்படை தத்துவமாகிய மதம், இனம், கலாச்சாரம் ஒரு போன்ற மனிதனுடைய தூய எண்ணங்களையும் மனித வாழ்க்கையில் பெறக்கூடிய நிலையான தத்துவங்களையும் ஆசையற்ற ஒரு மனிதனை எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்கி தன்னுடைய ஆசைகளை குறுக்கி வாழக்கூடிய சிந்தனையும், ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உள்ள மதம், இனம், கலாச்சாரத்தின் மேல் விருப்பு, பற்று என்ற 2 விஷயத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வையும், அதே மாதிரி வாலிப வயதில் இந்த கேதுவானவர் காதல் என்ற தத்துவம் இது உண்மையா பொய்யா, இனம், மதம், கலாச்சாரம் போன்ற அனைத்து விஷயங்களுமே கலந்து கேதுவானது எந்த ஒரு பால் பார்க்காமல் ஒரு பற்றற்ற நிலையில் ஏன் என்ன செய்ய போகின்றோம் என்ற தத்துவமே அடங்காமல் இந்த காதல் வயப்பட்டு பித்து பிடித்தவர்கள் ஒரு மனிதனை அந்த மத்தியம வயதில் ஆட்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கேதுவுக்கு உள்ளது. ஆகினால் இந்த கேதுவானது ஒரு நல்ல நல்ல விஷயத்திற்காக போராடக்கூடிய ஒரு மனிதனுக்கு நல்ல விதமாக அவனுடைய திசாபுத்தி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மனிதனை உன்னதமாகவும் ஆக்கமாகவும் ஆக்க சக்தியாகவும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானிகளையும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களையும் ஆன்மீக சக்திகளையும் அதே போல புதிய கண்டுபிடிப்புகளையும் செயற்கைத்தனமான விஷயங்கள் அனைத்துமே கொடுக்கும். ஆனால் தவறான வழியில் அவருடைய சிந்தனைகள் தவறான இடத்தில் இந்த கேதுவானது பிறப்பு காலத்தில் இருக்கும் பொழுது தவறான எண்ணங்கள், செயல்கள் இவற்றுக்கு ஆட்படக்கூடிய தத்துவமாக இவற்றை கொடுக்க போகும். அதே போல மத்தியம வயதை கண்பவர்களுக்கு இந்த கேது திசை நடக்கும் பொழுது கேது திசை வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், இந்த தன்னுடைய இனம் சார்ந்த தன்னுடைய குழுக்கள் சார்ந்த விஷயத்தில் புதிய கடவுள் படைப்புகள், கடவுள்களை உருவாக்குதல், கடவுள் மேல் பற்று கொண்டு பாடல்களை உருவாக்குதல் போன்ற எண்ணங்களும், இந்த ட்ரெஸ்ஸரியில் மனித இனத்திற்கான புதிய படைப்புகள், கலாச்சாரத்தை படைப்புகளும் வேற்று விதமான எண்ணங்கள் இவைகள் போல் பற்றுக்கொண்டு மனித சமுதாயத்திற்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருப்பார்கள். அதாவது இது சமுதாயம் சார்ந்த விஷயங்கள். குடும்ப விஷயத்திலையும் கடவுள் மேல் பற்று கொண்டு துதிப்பாடுகளாகவும் சாமி பித்து பிடித்து அலைவர்கள் என்று சொல்வார்களே, அதுபோல கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு கடவுள் சேவைகள் போன்றவைகள், அதாவது தெய்வத்திற்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டுகளாக கருதி இதன் விஷயத்தில் வேறுபட்ட கருத்துக்களாக இவ்வாறு அமையும். அதாவது இளமை வயதில் கேது திசை வரும்போது தன்னுடைய உடல் பிணிகளால் உடலை வருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படக்கூடிய அமைப்பாக நம்ம கேது திசையின் ஆரம்பகால அமையும்.
வாலிப வயதில் காதல் இனம் பெரியாத ஒரு குழப்பவாதியாக இருந்து ஏன் என்ன எதற்காக செய்கின்றோம் என்ற சிந்தனையே செய்யாமல் அந்த வாழ்க்கை திசாபுத்திகள் முடிந்துவிடும். அதே போல முதிர்காலத்தில் தத்துவங்களையும் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தெய்வ நம்பிக்கைப்பால் பார்க்கொண்டு இந்த சன்னியாசி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தன்னை சுருக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். இதுதான் கேதுனுடைய தத்துவங்கள். இது அனைவருக்கும் அமையுமா சார் என்றால் அவ்வாறு இல்லை. இந்த கேதுவானது பொதுவாக மனிதனுடைய உயிர்ப்பற்றான எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த கேது திசை. அப்பொழுது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளலாம். இந்த கேதுவானது உயிர்ப்பற்றான மனதை வருடக்கூடிய பலன்கள் மேல் மனிதனுக்கு நாட்டங்களை கொடுக்கும் பொழுது எதிர்மறையான என்ன பண்ணப்படும். அப்பொழுது இந்த திசை நடக்கும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய துன்பத்தையும் இடர்பாடுகளையும் எதிரிகளால் இவருடைய வீடு நிலம் ஆக்கிரமிப்புகள் போன்ற விஷயத்திலும் இவருடைய செல்ஃபிஸ்ட் ப்ராப்பர்ட்டினால் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்களாக அமைவதற்கு உண்டான வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கும். இவை அனைத்துமே அவருடைய பிறப்பு காலத்தில் உள்ள கிரக நிலைக்கும் தற்போதைய கோச்சார நிலைக்கும் ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம துல்லியமாக வரும். இது பொதுவான பலன்கள். சரி நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.